மது செய்திருக்கிற விளைவுகள் ஏராளம். அதுவும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்தை வழிகெடுத்த பாவிகள் என்று சொன்னால் அதில் முதலிடத்தில் இருப்பது மதுவைத்தான் சொல்ல முடியும். இந்த மதுவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்திலே, சமூகத்திலே, நாட்டிலே, வீட்டிலே ஏராளமான பிரச்சனைகளை உள்ளடக்கி இருக்கிற இந்த மது மார்க்க ரீதியாக பார்க்கிற பொழுது என்னென்ன பாதிப்புகளை வழங்குகிறது என்பது குறித்து சில தகவல்களை உங்களோடு பகிரப் போகிறோம். அல்லாஹ் நிறைய தவறுகளை உடனடியாக நபியின் மூலமாக தடுத்தான். உடனடியாக காலம் காலமாக சிலை வணங்கிக் கொண்டிருந்தவர்களை பார்த்து பெருமானார் உடனடியாக சிலை வணக்கம் கூடாது என்று தடுத்தார்கள். அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலுகை காட்டவில்லை. சில தவறுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனுக்குடன் கண்டித்தார்கள். நேற்று வரைக்கும் அறுக்கப்பட்ட பிராணிகள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த சமுதாயம் இன்றைக்கு கலிமா சொல்லிவிட்டால் பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் அறுக்கப்பட்ட பிராணி ஹராம். ஆனா இது நம்ம சமுதாயத்தில் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. KFC-ல போய் ஜம்முடு காசை கொடுத்து அடிக்கிறீங்க. இது எந்த வகையில ஹலால்? அன்பிற்குரியவர்களை நிறைய புர்கா KFC-க்குள்ளே நடமாட்டம். யார் அறுத்தா என்ன, மிஷின் அறுத்தா என்ன, யார் அறுத்தா என்ன என்று சொல்லுகிற அவலச் சூழல் இன்றைக்கு நம் சமூகத்தில் நடக்கிறது. உடனுக்குடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். ஆனால் இந்த மதுவை பற்றி பெருமானார் தடுத்த விதம் கொஞ்சம் வித்தியாசமானது. காரணம், அன்றைய அரபுகள் மடாக்குடியர்கள். அவர்களுக்கு உணவு இல்லாமல் இருந்து விடுவார்கள். ஆனால் அவர்களிடத்திலே ஹம்ர் போதை இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது. போதைக்கு அடிமையானவர்கள் அரபகத்திலே அத்துணை பேர்களும் போதைக்கு அடிமை. இந்த போதைக்கு அடிமையானவர்களை பெருமானார் முதலில் எப்படி கொண்டு வந்து திருத்தி தன்னிடத்திலே அமர வைத்தார்கள் வரலாறு பேசும், குர்ஆன் பேசும். முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை எல்லாம் அழைத்து சொன்ன வார்த்தை இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபஇஹிமா. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இதுல பயன் அதிகமாக இருக்கிறதா தீங்கு அதிகமாக இருக்கிறதா என்று நாயகம் அவர்களின் சிந்தனைக்கு விட்டார்கள். குர்ஆன் பேசுகிறது. இத குடிக்கிறதுனால நமக்கு நன்மை அதிகமா தீமை அதிகமான்னு கொஞ்சம் யோசிங்கன்னா, அப்படி யோசிப்பீர்களேயானால் அதனுடைய பாவம் அதிகமாக இருக்கும், நன்மை குறைவாக இருக்கும். எடுத்த எடுப்பிலேயே குடிக்காதீங்கன்னு சொன்னாக்க கேட்கிறதுக்கு தயாரா இல்ல. அதனால் ஆரம்ப கட்டத்தில் பெருமானார் சொன்ன நாயகம் அதுக்கு பின்னாடி இரண்டாம் கட்டமாக சில சகாபாக்கள் தொழுகைக்கு வரும்போதே தண்ணி போட்டு வந்திருக்குதுங்க. தொழுகைக்கு வரும்போதே தண்ணி போட்டு வந்து தக்பீரை கட்டி நின்னு குல்யா அய்யுகல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதுனுக்கு வரமா குல்யா அய்யுகல் காஃபிரூன் அபுது மா தஅபுதுன், நீங்க வணங்குற எல்லாத்தையும் நாங்களும் வணங்குறோம்னு அடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம். இத பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தக்ரபுஸ் ஸலா வ அன்தும் சுகரா, குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. நீங்கள் போதையோடு தொழுகைக்கு வர வேண்டாம். லா தக்ரபுஸ் ஸலா இரண்டாம் கட்டமான தடை அது. நீங்கள் போதையோடு இருக்கிற பொழுது ஒரு காலமும் தொழுகைக்கு வராதீர்கள். உங்கள் தொழுகை பாழாகிவிடும், நாசமாகிவிடும். அதுக்கு அடுத்து இந்த சமூகம் சஹாபாக்கள் சிலர் தொழுகை முடிஞ்சோன்னு போய் அழைச்சிட்டு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து சொல்கிறார்கள், உமருக்காக வேண்டி 21 வசனங்களை அல்லாஹ் இறக்கினான். உமர் ரலியல்லாஹு தஆலா தூரநோக்கு சிந்தனை கொண்ட உமர் ரலியல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு தூரநோக்கு சிந்தனை தெரியுமா? உமரின் வரலாறுகளை கொஞ்சம் உங்கள் முன்னால் வைத்து இன்றைக்கு சமூக வரலாறுகளையும் கொஞ்சம் முன்னால் வையுங்கள். நிறைய நாடுகளை இஸ்லாமியர்கள் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். முகலாய மன்னர்களிடத்தில் இந்திய நாடு இருந்தது. நிறைய நாடுகளை வெற்றி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய மன்னர்கள். ஆனால் அந்த நாடுகள் எல்லாம் நம் கையை விட்டு போய்விட்டது. இந்திய நாடு நம் கையில் இருந்தது. அதற்கு பிறகு ஆங்கிலேயரின் கைக்கு வந்து இப்பொழுது சுதந்திரம் என்ற பெயரிலே அடிமையிலே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை வேறு. ஆக நம் கையை விட்டு போனது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உமர் எந்த பகுதியை எல்லாம் இஸ்லாத்தில் இணைத்தார்களோ இன்று வரை அது இஸ்லாமியர்களிடத்தில் தான் இருக்கிறது. இன்று வரை. அப்ப உமரின் நோக்கு தூரநோக்கு சிந்தனை உலகத்திலே இதுவரை எந்த மன்னனுக்கும் இல்லாத தூரநோக்கு சிந்தனை கொண்டவர்கள் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்திலே போய் அமர்ந்து சொன்னார்கள், நாயகமே, இந்த மது
எல்லா வகையிலும் தீங்களிக்கிற மது. இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரந்தர தடையாக இந்த சமூகத்திற்கு அளித்தால் நன்றாக இருக்குமே நாயகமே என்று சொல்லிவிட்டு உமர் வெளியே வருகிறார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கிவிட்டான். இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். அல்லாஹு அக்பர். ஷைத்தானின் செயல்பாடு இது. எனவே இனிமேல் மதுவை நீங்கள் அறவே பயன்படுத்தக்கூடாது என்ற வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி காட்டுகிறார். மது பெரும்பாவங்களில் ஒன்று என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் இந்த மதுவை இன்றைக்கு இந்த சமூகம் எப்படி பயன்படுத்துகிறது? ஃபகீஹ் அபுல் லைஸ் சொல்லுவார்கள், இந்த மதுவால் ஏற்படுகிற தீமைகள் மார்க்க ரீதியாக 10. முதலாவதாக, இந்த மது குடிப்பவன் யசீரு மஜ்னூனா. மார்க்கம் ஒரு மனிதனை கண்ணியமானவனாக வாழச் சொல்லுகிறது. ஆனா மது குடிச்சா அவன் பைத்தியமாகி விடுகிறான். யசீரு சிபியானன் இந்தன்னாஸ், மக்களிடத்துல சின்ன பிள்ளையை விட கேவலமானவனாக மாறி போய்விடுகிறான். அவன் கண்ணியத்தை குலைக்கிற பாவி மது. முதல் குற்றச்சாட்டை மார்க்கம் வைக்கிறது. அவனை பைத்தியமாக்கி அவன் கண்ணியத்தை குலைக்கிறது. இது முதல் தீமை. உண்மையா இல்லையா? மது குடிக்கிறவனை பார்க்கலாம், அவன் கூட அவன் இடுப்பு வேட்டி கூட இருக்க பிரியப்படுறதில்லை. அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருப்பார், அந்த வேட்டி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இவனுக்கு வேட்டி போறது கூட தெரியாது, இவன் மானம் போகிறதே என்று தெரியாது. அவன் பாட்டுக்கு அவன் வேலை அவன் பார்த்துட்டு இருப்பான். இல்லையா? நாம் பார்க்கிறோம். இஸ்ஸத்து போனது. அவன் வீட்டுக்குள்ளே அந்த மனைவி, திருமணம் முடித்த மனைவி, தன் கணவன் எப்பொழுது வருவார், தன் கணவன் எப்பொழுது வருவார், மல்லிகை பூவோடு என் கணவன் வர வேண்டும் என்று ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த மனைவி இடத்துல அவன் மல்லியை நினைக்க இவன் மில்லிய போட்டுட்டு போய் கதவை தட்டுறானா இல்லையா? அந்த மனைவி அந்த குடும்பத்தினுடைய கௌரவத்தை கெடுக்கிற பாவி அரக்கன். மது என்றால் அது மிக இல்லை. அன்புக்குரியவர்களே, சாக்கடைக்குள்ள படுத்திருக்கிறான் நம்மால். சாக்கடைக்குள்ள மது குடித்த போதையில எங்க இருக்கோன்னு தெரியல, சாக்கடையில படுத்தா அந்த முஸ்லிமுக்கு என்ன இஸ்ஸத்? அண்ணனின் உம்மத் உள்ளே சாக்கடையில இருப்பதை அண்ணல் பிரியப்படுவார்களா? அங்க பக்கத்துல இவனோடு சேர்ந்து ஒரு நாயும் படுத்திருக்கோம், அதுக்கு மேல கையை போட்டு நண்பா நல்லா இருக்கியா அப்படின்னா, அப்ப அன்புக்குரியவர்களே, இப்ப இவனுடைய இஸ்ஸத் எங்கே போனது? நாயோடு நாயாக, நஜீஸோடு நஜீஸாக படுத்து கிடக்கிற அவலம். மது எவ்வளவு குற்றம் தெரியுங்களா? ஒரே ஒரு சொட்டு, ஒரு டிராப்ட், ஒரு சொட்டு மது ஒரு பானை தண்ணீரிலே கலந்து விட்டால் அதை குடிப்பது ஹராம். ஒரு சொட்டு மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு சொட்டு தண்ணீரிலே பானையிலே கலந்து விட்டால் அந்த தண்ணீரை குடிப்பது ஹராம். எவ்வளவு கடுமையானது! அதுல ஒழு செஞ்சிட்டு ஒரு சொட்டு தண்ணி விழுந்து, தண்ணியில பானை இல்ல மது விழுந்துருச்சு, அதுல ஒழு செஞ்சிட்டு வந்து தொழுதா அந்த தொழுகை கூடாது. அதுல துணி துவைத்தால் நஜீஸான துணி அது மீண்டும் துவைக்கப்பட வேண்டியது. வயிற்றுக்குள்ள மொடா கணக்கில் குடிச்சா அவனை இந்த மார்க்கம் எவ்வளவு உண்மையாக கண்டிக்கும், யோசிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம் சமூகத்திலே மேல்தட்டு மக்களும் குடிக்கு அடிமையாகிவிட்டார்கள், நடுத்தட்டு மக்களும் குடியிலே கிடக்கிறார்கள். இன்னொரு வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், பாண்டிச்சேரியில புர்காவை போட்டுவிட்டு டாஸ்மார்க்கிலே போய் குடிக்கிற பெண்கள் அதிகரித்து வருகிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் குடிக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி செய்தி நம்முடைய உள்ளங்களை தாக்குகிறது. இஸ்லாமிய பெண்கள் உலகத்திலே இஸ்லாமுக்கு என்று ஒரு பெருமை உண்டு, உலகமே அதிர்ந்து நின்றது. என்ன தெரியுமா? இஸ்லாமியர்கள் 2 செயல்களை செய்வதில்லை. ஒன்று, சமூகத்திற்கு தீமை அளிக்கிற வட்டியின் பக்கம் அவர்கள் நெருங்குவதில்லை, தன் உடலுக்கு தீமை அளிக்கிற மதுவின் பக்கம் அவர்கள் நெருங்குவதில்லை என்ற கலாச்சார பண்பாட்டை இன்றைக்கு நம் சமூகம் உடைத்தெறிகிறது. மனம் வேதனைப்படுகிறது. இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அதுக்காக? அப்பனும் மகனும் ஒன்னா குடிக்கலாம். அப்பனும் மகனும் குடிச்சு போட்டு குடிச்சு முடிச்ச உடனே இவனுக்கு அவனை தெரியல, அவனுக்கு இவனை தெரியல. என் அப்ப மகன்கிட்ட பேசுறான், உங்க தெருவு எதுன்னு கேட்கிறான். உங்க தெருவு எதுன்னு இவன் கேட்கிறான். விவேகானந்தர் சந்து, நானும் அதுல தானே இருக்கான். உங்க டோர் நம்பர் என்ன? அவன் ஒரு டோர் நம்பர் சொல்ல, அதானே ஏன் டோர் நம்பரும், என் வீட்டுல நீ எப்படா இருக்கலாம்?
எனக்கு தெரியாம அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை, அடி அடின்னு அடிச்சு இவன் அவன் மூஞ்சியை உடைக்க இவன் மூஞ்சியை உடைக்க, ரெண்டு பேரும் ரத்த காயத்துல காலையில் எந்திரிச்சு பார்த்தா அப்பனும் மகனும். இது போன்ற நிலைகளை ஏற்படுத்துகிற இந்த மது நமக்கு தேவையா? இதை விட பெரிய கேவலம் நம் சமூகத்துல நல்ல தண்ணி அடிச்சுட்டு போய் ஹோட்டல்ல உட்கார வேண்டியது. சிக்கனை குடு, மட்டனை குடு, அதை குடு, இதை குடு எல்லாம் வாங்கிட்டு, சிக்கன் ஹலால, இது பிஸ்மில்லா சொல்லி அறுத்ததான்னு கேட்கிறான். இந்த சிக்கன் பிஸ்மில்லா சொல்லி அறுத்ததா? இந்த கோழி, இந்த ஆடு பிஸ்மில்லா சொல்லி அறுத்ததா? மது ஹலால ஹராமன்னு தெரியலையா? அன்பிற்குரியவர்களை யோசிக்கிறோம். நம் சமுதாயத்தினுடைய அவலங்கள் இன்றைக்கு இதையெல்லாம் தாண்டி படிக்கிற பிள்ளைகள், 16 வயது பிள்ளை குடிக்கிறாள். நான் பையனை சொல்லல, பிள்ளை குடிக்கிறாள். நீங்கள் எல்லாம் பத்திரிகைகளிலும் பேப்பர்களிலும் படித்திருக்கலாம். காதல் தோல்வியால் படிக்கிற பிள்ளை தன்னுடைய தோழிகள் அத்தனை பேர்களையும் அழைத்து சென்று, வெட்கமில்லாத பெண் பிள்ளைகள் அத்தனை பேர்களும் சென்று டாஸ்மார்க்கிலே குடித்துவிட்டு ரோட்டிலே விழுந்து, காவலர்கள் எல்லாம் படை. இன்றைக்கு எதை மறைக்க வேண்டும், எதை மறைக்க கூடாது என்று சமூகத்திற்கு தெரியவில்லை, மீடியாக்களுக்கும் தெரியவில்லை. கிடைத்தால் அல்வா கிடைச்ச மாதிரி எடுத்து போட்டு காசாக்கும் உலகத்திலே இன்றைக்கு இந்த சமூகம் மிதந்து கொண்டிருக்கிறதே. அன்புக்குரியவர்களே, என்றைக்காவது கவலைப்பட்டதுண்டா? இந்த மது சமூகத்தில் இருக்கக்கூடாது என்று கவலைப்பட்டதுண்டா? ஆனால் ஒரு இளைஞன் கவலைப்பட்டான். டாஸ்மார்க்கில் அவனுக்கு வேலை கிடைக்குது. டேய் தம்பி, ஏன்டா டாஸ்மார்க்கில் நீ வேலைக்கு போகல? ஒரு இஸ்லாமிய இளைஞன் பஸ் ஸ்டாண்டா தண்ணி வித்துட்டு இருக்கிறான். 1.5 ரூபாய்க்கு தண்ணி, 2 ரூபாய்க்கு தண்ணி வித்துக் கொண்டிருக்கிறார். அந்த இளைஞனிடத்தில், டே உனக்கு டாஸ்மார்க்கில் வேலை கிடைத்திருக்கிறது, ஏனடா டாஸ்மார்க்கு செல்லவில்லை என்று கேட்கிற பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் குடிக்கிற தண்ணீரை விட்டு பிழைப்பது மேலடா, அடிக்கிற தண்ணீரை விட்டு பிழைப்பதை விட, குடிய கெடுக்கிற தண்ணீரை விட்டு பிழைப்பதை விட, நான் அன்புக்குரியவர்களே இந்த மதுவை விட்டு பிழைப்பதை விட நான் குடிக்கிற தண்ணீரை விட்டு பிழைப்பது மேல் என்றானே. இது ஒரு இஸ்லாமிய இளைஞனின் பண்பாடு. எனக்கு அந்த வேலை வேண்டாம், அடுத்தவனின் குடியை கெடுக்கிற வேலை வேண்டாம், குடிக்கிற தண்ணீரை விட்டு பிழைக்கிற வேலை எனக்கு போதும் என்று நின்றானே. அன்புக்குரியவர்களே, இதை போன்று சமூகம் முன் வந்தால் கண்டிப்பாக மதுவை ஒழிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர், அரசாங்கமே மதுக்கடை நடத்துவதுதான் கேவலம். இது உலகத்திலே பெரிய கேவலம் என்னன்னா, அரசாங்கமே மதுக்கடை நடத்துகிறது. அல்லாஹு அக்பர். பள்ளிக்கூடங்களை நடத்த வேண்டிய அரசாங்கம் பள்ளிக்கூடங்களை தனியாருக்கு கொடுத்துவிட்டு மதுக்கடையை தான் எடுத்து வைத்திருக்கிறது. மதுக்கடை நடத்த தகுதியானவர்கள் எல்லாம் இன்றைக்கு கல்லூரிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மதுக்கடை நடத்த தகுதியானவர்கள் கல்வியை காசாக்கும் யுத்தியிலே மது விற்பனையை போன்ற கல்வி விற்பனை ஒரு பக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு கேவலம், எவ்வளவு கேவலம்! இந்த எதிர்ப்பு குரலாவது நம் சமூகத்திற்கு, நம்முடைய அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறோமா? முதலில் தமிழகத்திலே மது விலக்கை, முதலில் தமிழகத்திலே மதுவை உற்பத்தி செய்தவர்கள் அரசியல்வாதிகள். நீங்கள் ஆய்வு செய்தால் தெரியும், அரசியல்வாதிகள் தன்னுடைய பிழைப்பிற்காக சமூகத்தையே அடகு வைத்த பாவிகள். ஆனால் நாம் ஏதாவது எதிர்ப்பு குரல் கொடுத்தோமா? இல்லையே. இன்றைக்கு படிக்கிற 16 வயது பையன் குடிக்கிறான், மனம் வெளிக்கிறது, மஜ்னூனாக பைத்தியமாக மாறிவிடுகிறான். மார்க்கம் சொல்லுகிற முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது, அய்யுகாஃப அய்யகூன ஷரீரா, அவன் கெட்டவனாக ஆகும் பயம் வந்து விடுகிறது. மார்க்கம் அவனை கெட்டவன் என்று சொல்கிறது. மது குடிப்பவனை நல்லவன் என்று சொல்லாது. கெட்டவன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் கெட்டவனுக்கான எல்லா குணங்களும் அவனிடத்திலே வந்து சேரும் என்று மார்க்கம் சொல்கிறது. இந்த கெட்டவனுக்கு என்ன குணம்? ஷரியத்திடத்திலே கேட்டால், மார்க்கத்திடத்திலே கேட்டால் மார்க்கம் சொல்லும் கெட்டவனுக்கான குணம். இவன் கெட்டவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு 10 தன்மைகள் இருக்கிறது. ஒன்னு, அய்யகூன ஹிம்மத்துஹு ஃபி ஷஹவாத் வ லத்தாத், அவன் முயற்சி எல்லாமே லத்தாத் இன்பங்கள் அனுபவிக்க வேண்டும், மனோ இச்சையின்படி வாழ வேண்டும் என்று எவன் வாழுகிறானோ அவன் கெட்டவன். இன்பத்திலேயும் மன இச்சையிலும் வாழ வேண்டும் என்று எவன் நினைக்கிறானோ அவன் கெட்டவன். மது அந்த வேலையை தானே செய்கிறது. நேரா போன உடனே இன்னைக்கு ஐடி துறையில வீக் எண்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறான்.
சனி ஞாயிறு ஆயிருச்சுன்னு சொன்னா வீக் எண்டா நேரா போக வேண்டியது, குடிச்சிட்டு கும்மாளம் ஆட வேண்டியது. அதுல டிஸ்கோத்தே கலாச்சாரம் என்ற ஒரு கலாச்சாரம், டிஸ்கோத்தே கலாச்சாரம் என்று சொல்லி யாரும் வருத்தப்பட தேவையில்லை. ஆடைகளை குறைக்கிற கலாச்சாரம், மது அடிக்கிற கலாச்சாரம், தண்ணி அடிக்கிற கலாச்சாரம், பஃபே சிஸ்டம் என்ற பெயரில் சொல்லிக்கொண்டு கண்டதையும் சேர்ந்து சாப்பிடுகிற கலாச்சாரம் இன்றைக்கு அதிகரித்து வருகிற காலம். அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். உலகம் இன்பம் அனுபவிப்பதற்கான களமா? வாழுகிற காலத்திலே சுகம் மட்டும் அனுபவித்தால் போதுமா? லட்சியத்தோடு வாழ வேண்டாமா? அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்கள் எந்த லட்சியத்தோடு இந்த சமூகத்திற்கு வந்தார்களோ அந்த லட்சியத்தின் 1% நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? இல்லை. ஹாரூத் மாரூத் மலக்குகளையே இந்த மது மாட்டி போட்டதே. அல்லாஹ்ட்ட சபதம் போட்டு வந்தாங்க, யா அல்லாஹ் இந்த மனுஷன் ரொம்ப மோசமா இருக்கிறான் ரப்பல் ஆலமீனே, நாங்க மட்டும் மனுஷனா இருந்தா எங்களை யாருமே கெடுக்க முடியாது. அல்லாஹ் சொன்னா ஷைத்தான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வந்து ஜம்முன்னு கெடுத்துருவான், எங்களை மனுஷனை மாத்து ரப்பே, நாங்க கெடாம வாழ்றோம் என்று சொல்ல ஹாரூத் மாரூத் மனிதனுடைய தோற்றத்திற்கு மாற ஷைத்தான் வந்தான். ஹாரூத் மாரூத்துல ஷைத்தான் வருகிறான். அவன் தான் எப்பயுமே நேரா வரமாட்டானே, பொம்பளையின் தோற்றத்திலே வருகிறான். பெண்ணின் தோற்றத்திலே வர இந்த பெண்ணுக்கு ஜன்னல்ல உட்கார்ந்து அப்படி பார்ப்பான். அந்த ஒரு பெண்ணை பார்த்துட்டான்னா ஜன்னல்ல பார்த்த பெண்ணோட இவன் வாழ்க்கை இன்னல்ல முடிஞ்சிரும் இல்லையா? முடிஞ்சு அதுக்கப்புறம் பேயா அலைவான். அதே மாதிரி ஹாரூத் மாரூத்துக்கு ஒரு அழகான பெண்ணை பார்த்த உடனே பேயா அலைகிறாங்க. அப்ப அந்த பெண் சொல்லிச்சு, வேற ஒண்ணு வேணாம், நீ கொஞ்சோண்டு சாராயம் குடிச்சிரு, சாராயம் மட்டும் குடிச்சுட்டா போதும், எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அந்த பெண் சொல்ல, என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ல, மதுதானே என்று மதுவுக்கு மயங்கி மதுவை குடித்தார்கள், முடிஞ்சு போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதாபு கொடுக்கப்படுகிறார்கள் ஹாரூத் மாரூத் மலக்குகள். மது எல்லா தீமைகளுக்கான தாய், மலக்குகளையே புரட்டி போட்ட பாவி. இன்பங்களை காட்டுவான் ஷைத்தான். இது பாவிகளின் முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? பாவிக்கான அடையாளம் ஃபஹாசன் ஃபில் கௌலி வ மிக்ஸாரன் லில் கிபா. நிறைய பேசுவான், கண்ட பேச்சுக்கள் ஆறாங்கலிமாவா ஃபஹாசன். சொல்லிலே தடிப்பவருக்கும் நிறைய தீபத்து குறை பேசுவான். இன்னைக்கு மது குடிப்பவன் அது இருக்க இல்லையா? சொல்லிலே தடிப்பம். குடிச்சுட்டான் சொன்னா ஆறாங்கலிமாவில இருந்து 30ஆங்கலிமா வரைக்கும் சரளமா வரும். நேரா போய் தான் மகனிடம் பேசுவான், மகனை பேசுவான் கெட்ட வார்த்தையில. பக்கத்து வீட்டுல போய் நின்னுகிட்டு இவன் நீ யாரு கூட நீ படுத்திருக்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது போன்ற பிரச்சனைகள் நம் சமூகத்தில் நிறைய நடந்திருக்கிறது. கோர்ட்டிலே ஒரு பிரச்சனை வந்த செய்தியை உங்களுக்கு நான் சொன்னேன். பக்கத்து வீட்டுல போய் நின்று அடுத்த வீட்டுல பிரச்சனையை கிளப்பி விட்டு இவன் வந்து படுத்துட்டான். இத மது அருந்தக்கூடியவன். அன்புக்குரியவர்களே, ஃபஹாசன் ஃபில் கௌல், சொல்லிலே தடிப்பத்தை ஏற்படுத்துகிற பெரும் அரக்கன் இந்த மது என்றால் அது மிக இல்லை. நிறைய குறைகளை, தன்னுடைய மனைவியை எவ்வளவு சித்திரவதை செய்கிறான். இந்த மது அருந்தவங்களை பார்த்திருக்கலாம். அல்லாஹு அக்பர். பக்கத்து வீடுகளிலே நாம் பார்த்தால் தெரியும், மது அருந்து விட்டு வந்து அந்த பெண்ணை, கர்ப்பமான பெண்ணை எட்டி உதைக்கிறான். அந்த கர்ப்பமான பெண்ணை எட்டி உதைக்கிறார். இவனுக்கே தெரிவதில்லை, கர்ப்பமான பெண் போய் தன்னுடைய மனைவி விழுந்து துடிக்கிறாள், விழுந்து துடிக்கிறாள், அழுகிறாள், பதறுகிறாள், கத்துகிறாள், கதறுகிறாள். இவனுக்கு கொஞ்சமாவது இரக்கம் வந்ததா? இரக்கம் வந்ததா? அரக்க குணத்தோடு நடந்து கொள்ளுகிறானே. இந்த மாபெரும் பாதக செயல் இந்த சமூகத்திற்கு தேவையா என்று ஷரியத் கேட்கிறது. அன்புக்குரியவர்களே, மூன்றாவது முத்தஹாவினல் லிஸ்ஸலா, பாவிக்கான கெட்டவனுக்கான அடையாளம் தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பான். சாராயம் குடிச்சவன் தொழுகைக்கு வருவானா? இந்த விஷயத்துல நிறைய பேர் உள்ள வந்துருவான். கெட்டவனா நல்லவனா என்று பரிசோதனை செய்யுங்கள் என்று சொன்னால் முத்தஹாவினன் ஃபி ஸலா, யார் தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறார்களோ அவர்களை கெட்டவன் என்று மார்க்கம் பேசுகிறது. மது அருந்துபவன் இதிலேயும் பொடுபோக்காக இருக்கிறான். நான்காவது ஐயக்கூன சுஹ்பத்துஹு மஅல் ஃபுஜ்ஜார், அவனுடைய தோழமை பாவிகளோடு இருக்கும். கெட்டவனுக்கு அடையாளம் நல்லவனோடு தோழமை கொள்ள மாட்டான். இந்த மது அருந்தக்கூடியவன் எவனாவது நல்லவனோடு தோழமை கொள்வானா? 5 நேர தொழுகையாளியோடு தோழமை கொண்டிருக்கிறாங்க. அவன மாதிரி மொடா குடியனோடு தான் நண்பர்களோடு சேர்ந்து இன்னைக்கு போய்க்கலாமா, இன்னைக்கு பார்ட்டிங்கிற பேரு
பார்ட்டிங்கிற பேரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழிவு காலத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? வெளிப்படையாக மது அருந்தப்படும், வெளிப்படையாக விபச்சாரம் நடக்கும். இந்த ரெண்டும் சமூகத்தின் அழிவு நாளுக்கு அடையாளம் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு இது சர்வ சாதாரணமாக நடக்கிற அவல சூழல் நம் சமூகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஐந்தாவதாக ஐயக்கூன சய்யிஅல் குலுக், குணம் கெட்டவனாக இருப்பான். தீயவனுக்கான அடையாளம் அவன் குணம் கெட்டு போயிருப்பான். நல்ல குணம் அவனுக்கு இருக்காது. மது அருந்துறவனுக்கு என்ன நல்ல குணமா இருக்கு? நல்ல குணம் இருந்தால் அவன் மது அருந்துவானா? அன்புக்குரியவர்களே, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு மது அருந்தக்கூடியவனை போய் பார்க்கிறார்கள். மது அருந்தக்கூடியவனை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை மன்னிக்க வேண்டும், உன்னை மன்னிக்க வேண்டும். நீ அடுத்த தடவை மது குடிப்பதை நான் பார்த்தால் என் கையால் சாட்டையில் அடிப்பேன் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு வர உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு முன்னாடி வந்து திட்டான். மது அருந்தக்கூடியவன் உமர் ரலியல்லாஹு நல்ல தண்ணியை போட்டு உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு முன்னாடி வந்து திட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா தன் கையால் சாட்டையில் அடித்தார்கள். அழுது கொண்டே அடித்தார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. இவன் ஈமான் கொண்ட என் சகோதரன், இருந்தாலும் கூட இவன் கெட்ட குணத்தின் காரணமாக மார்க்கம் இவனை தண்டிக்க சொல்கிறது, எனவே அடிக்கிறேன் என்று அடித்தார்கள். வரலாறு பேசுகிறது, அடித்து முடிக்கிற பொழுது அவன் மாண்டு போனான். உமர் ரலியல்லாஹு அடி எப்படி இருக்கும்? நம்ம அடிக்கிற மாதிரி சாதாரணமாக அடிப்பாங்க? உமர் ரலியல்லாஹு ஒரு அடியிலே சுருண்டு போயிடுவான். உமர் ரலியல்லாஹு தஆலா மது குடித்தவனை தன் கையால் அடித்துக் கொன்றார்கள். இவன் சாக வேண்டிய பாவி என்றார்கள். ஆறாவதாக முக்தாலன் ஃபகூர், மது அருந்தக்கூடியவன் கெட்டவனுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? முக்தாலன் ஃபகூர், ஏமாற்றக்கூடியவன். இன்னைக்கு ஏமாற்றக்கூடிய லிஸ்ட்லயும் நம்மால் இருப்பாரு. நேரா பீவிட்ட வந்து உன் நகையை கொடு, உன் கொலுசை கொடு, அதை கொடு, இதை கொடு, இந்த வேலையை செய்யறேன், அந்த வேலையை செய்யறேன். கடைசியில இதெல்லாம் ஏமாத்தி வாங்கிட்டு எங்கடா போறான்னு பார்த்தா நகைக்கடையில கொண்டு போய் அடகு வச்சு சாராய கடையில கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவான். நம்ம சமுதாயத்திலேயே நிறைய பேர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏமாற்றுகிற பாவி இந்த மது குடிப்பவன், தீயவனின் செயல் அவனிடத்தில் இருக்கிறது. ஏழாவது தீயவனுக்கான அடையாளம் மானி அல்லி மன்ஃபஅத்தின் நாஸ், மக்களின் பயனை தடுப்பான். இந்த காத்து இருந்துச்சுன்னு சொன்னா மக்களுக்கு பயனாக ஏதாவது நல்ல காரியம் செய்யலாமே, தன் மனைவிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாமே, தன் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாமே, அதையெல்லாம் தடுக்கிற, நன்மைகளை தடுக்கிற வேலையை எவன் செய்கிறானோ அவன் கெட்டவன். அதுவும் மதுவில் இருக்கிறது. எட்டாவதாக கெட்டவனுக்கான அடையாளம் பகீல், அவன் கஞ்சன். கெட்டவனுக்கான அடையாளம் கஞ்சனா இருப்பான். அந்த கஞ்சத்தனமும் இந்த மது அருந்துபவனிடத்திலே தானாக சேர்ந்து விடுகிறது. ஒன்பதாவது அடையாளம் கெட்டவனுக்கு நாசியல்லில் மௌத், மரணத்தை மறந்து போவான். இந்த மது அருந்தக்கூடியவன் மரணத்தை நினைச்சாண்டாக்கா, ஏன் அவன் உடம்ப நினைச்சாண்டாக்கா மது குடிப்பான? இந்த மதுவால் இத்தனை பாவங்கள். அது மட்டும் இல்லை, உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது, கேன்சரை ஏற்படுத்துகிறது. இவனே போய் நோய் விசாரிக்கிறான். மதுவுல பாதிக்கப்பட்டு கேன்சர்ல படுத்து கிடக்கிறான். இவனே போய் இவங்க மச்சான பாக்குறான், மாமாவை பாக்குறான், குடிச்சு போட்டு சாக கிடக்கிறான். எல்லா டாக்டரும் சொல்றாங்க, டே குடிச்சதால இதனால தான்டா நீ செத்தன்னு சொல்றாங்க. இவன் வெளியே வந்து பேசுறான், எல்லா குடிகாரனும் செத்தா போறான். மூதேவி நீயே கொஞ்ச நாள்ல சாக போற, எல்லா குடிகாரனும் செத்தா போறான். எத்தனையோ பேர் 90 வயசு வரைக்கும் குடிச்சுட்டு இருக்கானே, செத்தானா? இவன் கேள்வி கேட்கிறான். மரணத்தை மறந்து வாழ்பவன் கெட்டவன், அதுவும் மதுவில் இருக்கிறது. கெட்டவனுக்கான அடையாளம் கைரு முத்தவர்ற. பத்தாவதாக அவனுக்கு பேணுதல் இருக்காது. இவன்ட்ட பேணுதல் இருக்குமா? ஆக அசிங்கத்தில் புரளுபவன் நஜீஸ். மார்க்கம் தாஹிர், சுத்தமானது. வெளியும் உள்ளமும் சுத்தமாக இருப்பதற்கு பேர் தான் பேணுதல். வெளியிலையும் சுத்தமா இருக்கணும், உள்ள சுத்தமா இருக்கணும். இவனுக்கு வெளியிலையும் சுத்தம் இல்ல, உள்ளத்திலையும் சுத்தம் இல்ல. மார்க்கம் சுத்தத்தை எவ்வளவு வலியுறுத்துகிறது தெரியுமா? ஆனா நம்ம பாய்மார்களுக்கு இன்னைக்கு வீடு இல்லைங்கிறான், ஏன்டா சுத்தம் இல்லைங்கிறான். அல்ல அக்கானி ஒரு அழகான வரலாறு சொல்லுவாங்க. ஒரு அழகான வரலாறு. இந்த செருப்பும் கொடையும் பேசிட்டு இருந்துச்சான். செருப்பும் கொடையும் பேசுகிறது. செருப்பு கொடையை பார்த்து சொல்லிச்சான், கொடை நம்ம 2 பேரும் நண்பர்கள் தான், ஆனா எண்ணெயை போட்டு இவன் மிதின்னு மிதிக்கிறான். நான் இருக்கிறது 75 கிராம் 100 கிராம் தான் இருக்கிறேன், ஆனா அவன் 75 கிலோ 100 கிலோ இருக்கிறான். இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி
எனக்கு 2 வாரம் போட்டு உள்ள காலை மாட்டி படாத பாடுபடுத்துறான். இங்க இருந்து 4 கிலோமீட்டர் நடக்கிறான், அங்கிருந்து வர்றான். ஆனா கொடை நீ அப்படி இல்ல, உன்னை வேக்குள்ளதான் வச்சிருக்கிறான். ஏதாவது மழையில வெயில் கீழ் அடிச்சா அப்படி லேசா தூக்கி தலைக்கு மேல உன்னை வச்சுக்கிறான். உனக்கு மேல அவன் ஏறி உட்கார்றது இல்ல, தலைக்கு மேல உன்னை வச்சுக்கிறான். ஆனா என்னை போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறான். இது கூட எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியல. ஆனா செருப்பு சொல்லுச்சு, ஏதாவது பாம்பு போனா தேடு போனா வேகமா என்னையத்தான் எடுத்து அடிக்கிறான், செருப்பால் ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செருப்புல தான் அடிக்கிறானே தவிர கொடைய ஒன்னாள் அந்த பாம்பு தேல அவன் அடிச்சானா ஒரு நாள் கூட அடிக்கிறதே இல்ல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் விலை என்ன ஓ விலை என்ன, ஏன் விலை என்ன ஓ விலை என்ன. நான் பேட்டா கடையில இருந்தேன்னு சொன்னாக்கா 2999 இருந்து நான் துவங்குவேன். நான் 20,000 30,000 வரைக்கும் போவேன். ஆனா கொடைய உன் வேலை 35 ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு 95ஓட நீ முடிஞ்சு போயிடுற, 100 ரூபாய்க்குள்ள முடிஞ்சு போயிடுற. ஆனால் உன்னை மதிக்கிறான், என்னை மிதிக்கிறான். இது கூட எனக்கு வருத்தம் அல்ல. எவனாவது ஒருத்தர் சண்டை போட்டா கூட 2 பேர்த்து கூட சண்டை நடக்கும் போது செருப்பால அடிப்பேன்னு சொல்றானே தவிர கொடையால அடிப்பேன்னு சொல்றதே இல்லை. அங்கேயும் செருப்பத்தை என்னத்தான் பயன்படுத்துறான். ஆக மோசமான எல்லா காரியத்துக்கும் இந்த ஆள் என்னையத்தான் பயன்படுத்துறான். இது கூட எனக்கு வருத்தம் இல்ல. இவ்வளவு செஞ்சவன், என்னை போட்டு பாடாப்படுத்தினவன், வீட்டுக்குள்ள போகும்போது என்னை கழட்டி விட்டுட்டு உன்னை மட்டும் உள்ள கொண்டு போறானே, என்ன காரணம்? என்ன கழட்டி விட்டான் வீட்டுக்கு வெளியவே, ஆனா உன்னை மட்டும் வீட்டுக்குள்ள கொண்டு போறானே, என்ன காரணம்? இந்த கொடை சிரித்துக் கொண்டே சொன்னதாம், நீ அசுத்தமாக இருக்கிறாய், அதனால் மிதிக்கப்படுகிறாய். நான் சுத்தமாக இருக்கிறேன், மதிக்கப்படுகிறேன். அப்ப சுத்தமானவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் நஜீஸ் இல்லை, காஃபிர்கள் நஜீஸ், முஸ்லிம்கள் தாஹிர் என்று பெருமானார் சொல்லுகிறார்களே, வெளியும் உள்ளும் சுத்தமானவர்கள். ஒரு நாளைக்கு 5 முறை ஒளி செய்யணும்னு சொல்ற மார்க்கம், இதை விட சுத்தத்தை சொல்லித் தருகிற மார்க்கம் உலகத்தில் என்ன இருக்கிறது? ஒண்ணுக்கு எடுத்துட்டு நீ கழுவாதவன், நீ இஸ்லாமியர்களை பார்த்து சுத்தம் இல்லாதவன் என்று சொல்லுகிறாயே. ஒரு நாளைக்கு 5 முறை சுத்தம் செய்துவிட்டு தான் இவன் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற இந்த மார்க்கம் இன்றைக்கு எவ்வளவு மோசத்திற்கு கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம கொஞ்சமாவது யோசித்தோமா? ஆனால் இந்த குடிகாரன் வெளியிலும் அசுத்தம், உள்ளேயும் அசுத்தம். அதனால் இவன் கெட்டவன், இவன் கெட்டவன், இவனை ஒதுக்கி வையுங்கள் என்று மார்க்கம் பேசுகிறது. சரி, மூன்றாவதாக மார்க்கம் சொல்லும் மதுவால் ஏற்படுகிற தீமை முதுஹிபுல்லில் அகல் வ முத்லிஃபுல்லில் மால், அறிவை மங்கச் செய்யும், பொருளாதாரத்தை அழித்துவிடும். ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த மது குடிச்ச உடனே, மதுவுக்கு பேரே ஹம்ரு, யுஹாமிருல் அக்கல், அறிவை அழித்துவிடும். அதே நேரத்தில் பொருளை அழித்துவிடும். அறிவை மங்க வைத்து பொருளை அழித்துவிடும். அபூ தல்ஹா ரலியல்லாஹுவின் வீட்டில் பெருமானாருக்கு எப்படி இந்த சமூகம் கட்டுப்பட்டது தெரியுமா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவின் வீட்டிலே தோழர்களுக்கெல்லாம் மதுவை ஊட்டி குடித்துக் கொண்டிருக்கிறார்கள், கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அபூ தல்ஹா விருந்து என்று சொன்னாலே அரபகத்திலே மது இல்லாமல் விருந்தே இல்லை. விருந்திலே அபூ தல்ஹாவின் வீட்டிலே மது பரிமாறப்படுகிறது. எல்லாம் வாங்கி வாய்க்கு கொண்டு போற நேரத்தில் ஒரு சஹாபி அந்த பக்கத்தை அப்படி சொல்லிட்டு போனார், மது ஹராமாக்கப்பட்டு விட்டது, எல்லோரின் கையிலேயும் மது இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தான் சென்றார். ஒரு வார்த்தை, அது ரசூலுல்லாஹ் கூட சொல்லவில்லை. போகிற ஒரு சஹாபி போற போக்கிலே பார்த்து விட்டு சொன்னார், மது ஹராமாக்கப்பட்டு விட்டது, உங்கள் கைகளிலே மது இருக்கிறது என்ற செய்தியை கேட்டவுடன் அந்த மதுவை அப்படியே கொட்டினார்கள். ஒருவர் வாய்க்குள்ளேயும் செல்லவில்லை. இமாம் புகாரி பேசுகிறார்களே, அன்புக்குரியவர்களே, அப்ப ரசூலுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதை என்ன? அது அறிவை போக்கிவிடும், பொருளை அழித்துவிடும். வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுது இந்த சமூகம் நிறுத்தியதே. இந்த சமூகம் மார்க்கத்திற்கு மதிப்பளிக்கிற சமூகமாக இருந்தால் அந்த மதுவை கையில் எடுக்காத சமூகமாக மாறி போக வேண்டும். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் யோசிக்க வேண்டும். மதீனத்து வீதிகள் எல்லாம் வீட்டில் எவ்வளவு சேர்த்து வச்சிருந்திருப்பான், காசு மணம் சேர்த்து வச்சிருந்த மாதிரி அரபகத்துல முட்டாம மது சேர்த்து வச்சிருந்திருக்கான். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் பார்த்தாக்கா 7-8 பானை. என்னடா பானை? தண்ணிக்கு பானை வைப்போம், நம்ம தண்ணிக்கு பானை வைப்போம். ஆனா அந்த அரபுகள் மதுவுக்குண்டே பானை வச்சிருக்கிறான். முஸையத் ஹதீஸ்கள்ல வருது, ஒரு 4 வகையான பானை. அந்த பானைய அதுக்குள்ள மது ஊத்தி வச்சிருந்தா, அந்த பானைக்குள்ள மது ஊத்துனா மது கெட்டு போகலாம். தாராளான பானை, சொரக்குடுக்கையாலான பானை, நக்கீர் என்று சொல்லுவார்கள், பாறையாலான பானை,
இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கல்கள் இருக்கிறது அல்லவா, கிரைனைட், அது மாதிரி பாறையை கொடைஞ்சு அதுக்குள்ள மது ஊத்தி வச்சிருப்பான். தார்பூசப்பட்ட பானை. இப்படி 4 வகையான பானைகளை மதுவுக்கு மட்டும் பயன்படுத்தினார்கள். வக்தே அப்து கைஸ் பெருமானாரிடத்திலே வருகிறார்கள். நாயகத்தை கொண்டு ஈமான் கொள்கிறார்கள். ஈமான் கொள்கிற பொழுதே அந்த வக்தே அப்து கைஸினுடைய தலைவர் பேரே அஸ்லம். அவருக்கு பேர் அஸ்லம். ரொம்ப தெளிந்த சிந்தனையாளர். மதீனாவிற்கு வருகிற பொழுது ஒட்டகையெல்லாம் கட்டி வைத்துவிட்டு என்ன இஸ்லாத்துக்கே வரல, எல்லா தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னார். 40 பேர் என்ற ஒரு ரிவாயத்துல 35 பேர் என்ற ஒரு ரிவாயத்தில் இருக்கு. அந்த 35 பேரை குளிக்க சொன்னாரு. நானும் குளித்துக் கொள்கிறேன். எல்லோரும் குளித்து விட்டு சுத்தமாக மாறி முஹம்மது நபியை பார்க்கிற பொழுது சுத்தமானவர்களாக பார்க்க வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும் என்று சுத்தமாக பரிசுத்தமாக புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு அஸ்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க செல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்பு கொடுத்து லா நதாமா வலா ஹஸாயா, அஸ்லம் இனிமேல் உங்களுக்கு கைசேதம் இல்லை, கேவலம் இல்லை, எல்லாம் இன்பம்தான், எல்லாம் இன்பம்தான் சொன்னார்கள். அஸ்லம் கேட்கிறார், நாயகமே உங்களிடத்திலே வந்துவிட்டோம், ஈமான் கொண்டு விட்டோம், நாங்கள் முஸ்லிமாக மாறிவிட்டோம், இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாயகமே என்று கேட்க பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் 5 நேரம் தொழ வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும். அன்னைக்கு ஜகாத் கூட கடமையாகல, அதனால சதகாத் கொடுக்க வேண்டும். நீங்கள் போர் நடந்தால் போரிலே கலந்து கொள்ள வேண்டும். எல்லாம் சொன்ன நாயகம் கடைசியில் சொன்னார்கள், அன்ஹாக்கும் அன் அர்பஈன், 4 விட்டு உங்களை நான் தடுக்கிறேன் என்று சொன்ன நாயகம் இந்த 4 பானைகளையும் தான் தடுத்தார்கள். மதுவின் பானை கூட உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடாது. வக்தே அப்து கைஸ் சென்றார்கள். இந்த 40 பேர் தான் போனாங்க ஊருக்கு. 4000 குடும்பத்தில் இருக்கிற வீடுகளில் இருக்கிற பானைகளை உடைத்தார்கள். மது பானை இருந்தா கூட அதை பார்த்த உடனே குடிக்க தோணும். மது பாட்டில் இருந்தால் கூட அதை பார்த்தவுடன் குடிக்க தோணும். அதனால் அந்த பானைகளை கூட நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று உடைக்கிறார்கள். அதற்கு பிறகு 2-3 ஆண்டுகளில் வக்தே அப்து கைஸினுடைய தலைவர் அஸ்லம் வந்து சொல்லுகிறார், நாயகமே நான் ஒரு வேலையை செய்தேன் நாயகமே. என்னவென்று பெருமானார் கேட்கிறார்கள். அரபுலகத்து சஹாபாக்கள் எல்லாம் அதிர்ந்து போன செய்தி என்ன தெரியுமா? அவர் சொன்னார், பல லட்சம் திருகத்தை நான் மார்க்கத்திற்காக கொண்டு வந்திருக்கிறேன் நாயகமே. எப்படி என்று கேட்க பெருமானாரிடத்திலே அஸ்லம் சொன்னார், அந்த 4000 வீட்டிலும் நான் சொன்னேன், பெருமானார் மதுவை ஹராமாக்கி விட்டார்கள், மதுவுக்கு பயன்படுத்துகிற பணத்தை இந்த உண்டிகளில் சேருங்கள் என்று சொன்னேன். மது குடிக்கிற பணத்தை உண்டிகளில் போடுவார்கள். அதன் மொத்தம் தான் நாயகமே, அதன் மொத்தம் தான் நாயகமே உங்களிடத்திலே நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்ல பல லட்சம் திரகம் இஸ்லாத்திற்கு துணையாக நின்றதே. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரம் எவ்வளவு வீணடிக்கப்படுகிறது. முழு சமூகத்தின் பொருளாதாரம் இன்னைக்கு டாஸ்மார்க்கினுடைய வேறு எந்த கடையில கூட்டம் இருக்கோ இல்லையோ, ஒருத்தர் கேஸே போட்டிருக்கான். டாஸ்மார்க் கடை 5 மணிக்கு திறக்க மாட்டேங்கிறான்னு கேஸ் போட்டிருக்கான். அவனுக்கு கவலை எல்லாம் எந்திரிச்ச உடனே டாஸ்மார்க்ல தான் முடிக்கணும் அப்படிங்கிற கவலை அவனுக்கு. அவங்க வாட்டுக்கு சௌரியத்துக்கு வந்து 8 மணிக்கு திறக்கிறானுங்க, 10 மணிக்கு திறக்கிறானுங்க. அது வரைக்கும் நாங்க பொறுமையா இருக்க முடியுமா? எந்திரிச்ச உடனே உள்ள போகணும்ல என்று இவனுக்கு கவலை. எந்த கடையில கூட்டம் இருக்கோ இல்லையோ, இந்த டாஸ்மார்க்கில மட்டும் கூட்டங்கள் குவிந்து போய் கிடப்பதை நம் சமூகத்தில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது பொருளாதார அழிவு, இது அறிவை அழிக்கக்கூடியது என்று மார்க்கம் 3ஆவதாக சொல்கிறது. 4ஆவதாக சபபுல் அதாவா பைனல் இஹ்வானி வல் அஸ்திகா, இது விரோதத்திற்கான காரணம் என்கிறது மார்க்கம். இதனால் நண்பர்களுக்குள்ளே சகோதரர்களுக்குள்ளே விரோதம் ஏற்படுவதற்கு இதன்தான் காரணம். சைத்தான் இதை வைத்துத்தான் விரோதத்தை ஏற்படுத்துகிறார். எனவே இந்த மதுவை தொடாதீர்கள், இது விரோதி என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு குடிகாரனுக்கு பிறந்த 2 பேர், ஒருத்தன் பார்த்தா ஆகா ஓகோன்னு வாழ்றான், இன்னொருத்தன் பார்த்தா குடிகாரன் ஆயிட்டான். இந்த 2 பேர்த்தையும் போய் பேட்டி கேட்டாங்களாம். ஆகா ஓகோன்னு இருந்தவன்ட்ட போய் பேட்டி கேட்டாங்களாம், நீ எதை வச்சுப்பா இவ்வளவு கோடீஸ்வரன் ஆன? எங்க அப்பனை வச்சுதான் ஆனேன் நானா. எங்க அப்ப குடிகாரனா இருந்து தொலைச்சு அதனால அவன் மாதிரி நாம வாழவே கூடாது என்று நான் நினைத்தேன். நான் இவ்வளவு உயர்ந்து நிற்கிறேன். இந்த குடிகாரன் போய் கேட்டாங்களா, நீ எப்படிடா குடிகாரன் நான் மாறின? எங்க அப்பன் குடிகாரன், நான் வேற நல்லவனாவா இருக்க முடியும்? அவன் வாங்கிட்டு வர சொல்லுவான். நான் வாங்கிட்டு வருவேன். வரும்போது நான் கொஞ்சம் குடிச்சிட்டு அவனுக்கு கொஞ்சம் குடிப்பேன்.
குடிகாரனாக மாறி போனேன். பார்க்கிற பார்வை, எடுக்கிற கோணம், இதைத்தான் மார்க்கம் சொல்லுகிறது. இது விரோதத்தை ஏற்படுத்திவிடும். ஷைத்தான் மதுவை குடித்து உங்களுக்கும் சமூகத்திற்கு மத்தியிலே விரோதத்தை ஏற்படுத்துவான். ஏன் சமூகத்திற்குள்ளே கொஞ்சம் நுழைஞ்சு பாருங்களேன். ஒரு குடிகார வீட்டுல பொண்ணு எடுப்போமா? பொண்ணு பிடிக்கல, பொண்ணு பிடிக்கவே இல்லை, அதற்கு சாராயம் பிடிக்காது, ஆனா அப்பன் குடிக்கிறான். இந்த குடிகார குடும்பத்துல அப்ப விரோதியாகத்தானே பார்க்கிறான், சமூகம் பார்க்கிறது. இவங்க 4வது தலைமுறை குடிச்சிருப்பானுங்க, அந்த தலைமுறைக்கு பேர் வச்சிருப்பான். நம்மளால பேர் வைக்கிறதுக்கு இல்லாடியாச்சு, இது குடிகார குடும்பம்னு பேர் வச்சிருவான். அது இந்த பள்ளவட்டி மாதிரி ஊர்கள்ல எல்லாம் பார்த்தாக்கா மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு வகைராவுக்கு ஒரு பேர் இருக்குது. இது குடும்ப வகைரா, அந்த வகைராவை பார்த்தோன்னு சொன்னாக்கா இது ஒரு மாதிரியான வகைரா, இப்படி கஞ்ச வகைரான்னு ஒரு வகைராவுக்கு பேர் இருக்குது. இப்படி ஒவ்வொரு வகைராவுக்கு ஒரு பேர் இருக்கு. குடிகார வகைரான்னு பேர் வச்சுட்டானுங்க, முடிஞ்சு போச்சு. அங்க பொண்ணு எடுப்பான, பொண்ணு கொடுப்பான. அப்ப காலம் காலமாக விரோதத்தை ஏற்படுத்துகிற இந்த மது வேண்டாம் என்று மார்க்கம் பணிக்கிறது. 5வதாக மதுவால் ஏற்படுகிற தீமை முன்சிஅன் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வினுடைய திக்ர், அல்லாஹ்வினுடைய நினைவை அது தடுத்து விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நினைவை தடுத்து விடும். அபுல்லைஸ் தன்னுடைய நூல்களில் அழகாக எழுதி கொடுக்கிறார்கள். மது குடிக்கிறவன் அல்லாஹ் நினைப்பான. உங்களுக்கு ஒரு வரலாறை நான் நினைவுபடுத்துவேன். அபு துஃபைல் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்களிலேயே ஆக கடைசியில் மரணமான சஹாபி யார் என்றால் அபு துஃபைல் ரலியல்லாஹு தஆலா. 1,24,000 சஹாபிகளில் கடைசியில் மரணமான சஹாபி. முஆவியா ரலியல்லாஹு பார்ப்பதற்காக பயண ஏற்பாடுகளை செய்து புறப்பட்டு செல்கிறார்கள். பயணம் செல்லுகிற பொழுது குதிரை இரடுகிறது, கீழே விழுந்தார்கள். கால் அடிபட்டு கால் முறிந்து போனது. முஆவியா ரலியல்லாஹு குறித்த நேரத்தில் வரவில்லையே என்று ஆள் அனுப்புகிறார்கள். கடைசியில பார்த்தா இவங்க அடிபட்டு கிடக்கிறாங்க. குதிரை ஓடிடுச்சு, இவங்க அடிபட்டு மரத்தடியில் கிடக்கிறார்கள். மருத்துவர்களை சிகிச்சைக்கு அழைத்து மருத்துவர்களிடத்தில் கேட்க, அந்த காலத்து முறையில என்னன்னா கை வலிக்குதுன்னா கையை தூக்கிடுவான், கால் வலிக்குதுன்னா காலை தூக்கிடுவான். இன்னைக்கு நிறைய அரபு ஹாஸ்பிட்டல்ல போய் கை வலிக்குதுன்னு சொன்னோம்னா முடிஞ்சு வச்சுக்காத. இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலைகள் தொடர்கிறது. அன்பிற்குரியவர்களே, அப்ப முஆவியா ரலியல்லாஹு விடத்திலே மருத்துவர்கள் சொன்னார்கள், அபு துஃபைலின் கால் எடுக்கப்பட வேண்டும். எப்படி எடுப்பது சொன்னார்கள் மருத்துவர்கள். கொஞ்சம் மதுவை ஊற்றலாம், அந்த மதுவை குடித்ததற்கு பிறகு அவர் மயங்கி இருக்கிற பொழுது இந்த காலை எடுத்து விடலாம் என்று சொல்ல அபு துஃபைல் ரலியல்லாஹு விடத்திலே சொல்லப்படுகிறது, மருத்துவத்திற்காக கொஞ்சம் மதுவை குடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல முஆவியா ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹராமில் எப்பொழுதுமே நிவாரணத்தை வைக்கவில்லையே, உங்களுக்கு தெரியாதா? இதையெல்லாம் ரப்பு ஹராமாக்கி இருக்கிறானோ அதுவெல்லாம் மருத்துவம் இல்லை. உங்களுக்கு தெரியாதா? நான் தொழுகையில் நிற்கிறேன், என் காலை எடுங்கள். நான் தொழுது கொண்டிருக்கிற பொழுது என் காலை எடுங்கள், எனக்கு தொழுகைதான் போதை என்றார்கள். அல்லாஹு அக்பர். தொழுகையிலே நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள், அவர்களின் கால் எடுக்கப்படுகிறது. இக்கட்டான நேரத்திலே கூட அந்த மதுவை தொடவில்லை. இத்தனைக்கு யார் தெரியுமா? மதுவிலேயே வாழ்ந்தவர்கள், குடிச்சு பழக்கப்பட்ட ஆளு, விட்டுட்டு தொடல. எவ்வளவு மார்க்கத்தை பேணி நடந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகள் பேசுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு கண் வலி, மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் கண் சிகிச்சை அளிக்க வேண்டும். அப்படியானால் வேதனை தெரியாமல் இருப்பதற்கு 2 வேளையை நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்று மதுவை குடித்துக் கொள்ள வேண்டும், இன்னொன்னு ஒரு 2 வாரத்துக்கு 15 நாளைக்கு நீங்க சஜிதாவே செய்யக்கூடாது. இன்னைக்கு மருத்துவமனைகள் அதை சொல்லுவாங்க. நம்மளா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் சஜிதா செய்யக்கூடாது, மார்க்கமே சொல்லிருச்சு, அதனால தொழுகவே தேவையில்லை, மாஷா அல்லாஹ் இப்படி ஒரு சலுகை நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷம்னாலும் சந்தோஷம் வந்து விளக்கமா சொல்றாரு. 15 நாள் நான் பள்ளிவாசலுக்கு வரமாட்டேன், பெருமையா சொல்றாரு. ஏங்க 15 நாளைக்கு பள்ளிவாசலுக்கு என்ன டாக்டர் சொல்லி இருக்கிறாரு, நான் சஜிதாவெல்லாம் செய்யக்கூடாதான், ஏன் சேர்ல உட்காந்து அங்க வீட்டுல இருந்து வந்து அதெல்லாம் அப்படி இப்படி அதெல்லாம் வந்து நான் இங்க தொழுகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இருக்கிறேன், அதனால ஒரு 15 நாள் லீவ். அன்புக்குரியவர்களே, ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மதுவை எனக்கு கொடுத்து 15 நாள் நான் சஜிதாவிலே இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்வதை விட நான் இறப்பது மேல் என்றார்கள். என்னால பண்பாடு திக்ரை, அல்லாஹ்வினுடைய தொழுகையை மறக்கடிக்க செய்வது இந்த மது, இது வேண்டாம் என்று மார்க்கம் சொல்கிறது. 6வதாக மித்தாஹு குல்லி ஷர், பெருமானார் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், எல்லா தீமைகளுக்கும் இதுதான் திறவுகோல்.
அதுக்கு ஆதாரத்தையும் எழுதுவார்கள். பர்சீஸ் என்று 200 வருஷம் இபாதத் செய்து கொண்டிருந்த ஆபித். பனு இஸ்ரவேலர்களின் உலகம் அவரை பார்த்து அதிர்ந்து போகுமாம். பர்சீஸ் 200 வருஷம் தொடர்ந்து இபாதத். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த ரமலான் 30 நாள் தராவிக்கு வந்து நிறைய பேர் டயர்ட் ஆகி உட்கார்ந்திருக்கிறீங்க. 30 நாள் தராவிகா, அது 20 ரக்காத்தா, அல்லாஹ்வே அப்படின்னு சொல்றாங்க நிறைய இருக்குது. அவரு மனுஷன் 200 வருஷம் தொடர்ந்து இபாதத், இரவு முழுக்க இபாதத், பகல் முழுக்க நோன்பு. இவர் பக்கத்துல சைத்தான் வந்து 4 நாள் தொடர்ந்து சாப்பிடாம இபாதத் செஞ்சானாம். தொடர்ந்து சாப்பாடே இல்ல, குடிப்பு இல்ல, எதுவும் இல்ல. இத ஆபிது மாதிரி இபாதத் செஞ்ச உடனே பர்சீஸ் பயந்து போயிட்டாரு. நம்ம பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், இந்த ஆளு 4 நாள் சாப்பிடவே இல்லையே, நம்ம 3 நேரம் சாப்பிட்டு இபாதத் செய்யறோம், நீ யாருப்பா அப்படின்னா, நான் அல்லாஹ்வை அதிகம் வணங்க ஆசைப்படக்கூடிய ஒரு நல்லவன் என்று சொல்ல, அப்படியா ஒன்ன மாதிரியே நானும் வணங்கணும், சாப்பாடு வேணாம், குடிப்பு வேணாம், எதுவுமே வேணாம், தொடர்ந்து 4 நாள் இபாதத் செஞ்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, அதுக்கு நீ என்ன செய்யற என்று கேட்ட உடனே அந்த இப்லீஸ் சொன்னானா, ஒரு பொண்ணை கட்டி அதோட போய் நீ விபச்சாரம் பண்ணேன்னா 4 நாள் தொடர்ந்து இபாதத் செய்யலாம். நவுது பில்லா, இப்படி ஒரு பாவத்தை செய்ய சொல்றியே, இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. அப்படியா, 4 நாள் தொடர்ந்து இபாதத் செய்யறதுக்கு இன்னொரு வழியை சொல்லி தர்றேன் அப்படின்னு. என்ன வழி? இந்த அங்க போயிட்டு இருக்காரு அந்த ஆளு, இருக்கிறதுலே பாவி, இந்த கத்தி போய் கொலை செஞ்சிட்டேன்னா நீ தொடர்ந்து இபாதத் செய்யலாம், தொடர்ந்து இபாதத் செய்யலாம். இந்த பாதக செய்யல என்ன செய்யவே முடியாது. அப்படியா, சரி. அப்படின்னா இந்த அம்மா மது வித்துக்கிட்டு இருக்குது, இந்த பொம்பளை, அந்த பொம்பளைகிட்ட போய் மதுவை வாங்கி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வா, அந்த போதையிலேயே நீ பாட்டுக்கு இபாதத் செஞ்சிட்டு இருப்ப என்று ஒரு மாதிரியா பிரெயின் வாஷ் பண்ண. நம்ம குடிக்கிறதானே, நிறைய பேருக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கு, அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்க கூடாது, ஆனா தான் எவ்வளவு வேண்டாலும் அனுபவிச்சுக்கலாம், இப்படி ஒரு பழக்கம். இதே மாதிரி பர்சீஸ் நினைக்கிறாரு, சரி மதுதானே, அந்த பொம்பளைகிட்ட போய் வாங்கி குடிச்சிடலாம் என்று சொல்லி நேரா அந்த பொம்பளைகிட்ட போனாரு. போன உடனே மது குடுமான்னு சொல்லி, ஏன்னா தொடர்ந்து இபாதத் செய்யணுமா இல்லையா, அதுக்கு அதனாலதான் இல்மோடு இபாதத்து வேண்டும். அந்த பர்சீஸுக்கு இல்மு இல்லாமல் போனது, கல்வி ஞானம் இல்லாமல் போனது. அதனால நேரா போய் மதுவை வாங்கி குடிச்ச உடனே மது மயக்கத்துல அந்த பொம்பளையவே கற்பழிச்சிட்டார். விபச்சாரம் தானா நடந்து போச்சு. இவர் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிற வேளையில புருஷன் வந்தான், புருஷனை கத்தி எடுத்து குத்தி கொலை செஞ்சு மது. இந்த மதுவை குடித்ததால் அந்த விபச்சாரமும் நடந்து விட்டது, அங்கு கொலையும் நடந்து விட்டது. சைத்தான் இப்பதான் சொன்னா, அதுக்கு மேல முதல் சொன்னதே செஞ்சிருக்கலாம்டா மூதேவி, உன்னோட போயிருக்கும்ல, நீ இப்ப இதை செஞ்சு விபச்சாரமும் நடந்துருச்சு, கொலையும் நடந்துருச்சு, சபாஸ் பரவாயில்ல, நீ என்னுடைய தெளிந்த நண்பன், இனிமேல் வாழ்க்கையில நீ இபாதத்தை செய்ய முடியாதான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். பர்சீஸ் அல்லாஹ்வினுடைய லானத்திற்கு, சாபத்திற்கு சொந்தக்காரராக மாறி போனார். உலகம் அவரை பேசுகிறது, ஏற்றுகிறது. 200 வருட இபாதத்தை இந்த போதை காலி செய்தது. எல்லா பாவங்களுக்கான தலை இந்த மது மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. 7வதாக அன்னஹு துதில் ஹஃப்லா, மார்க்கம் சொல்லுகிறது, கிராமன் காத்தினின் 2 மலக்குகளும் வேதனை அடைகிறார்கள். யார் மது அருந்துகிறார்களோ அவர்களை பார்த்து வேதனை அடைகிறார்கள். காரணம், எல்லாத்துக்கும் தீமைக்கான கணக்கு இருக்கு, தீமைக்கான கணக்கு இருக்கு. ஒரு தீமையை செஞ்சாக்கா அதுக்கு ஒரு தீமை, 2 தீமையை செஞ்சா அதுக்கு 2 தீமை. ஆனால் இந்த மதுவுக்கு மட்டும் இந்த மலக்குகள் என்ன எழுதுகிறார்கள் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற மொத்த தீமையையும் செய்தவன் இவன். முடிஞ்சு. அதுக்கு என்ன பதில்? நேரா நரகம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்ற நேரத்தில் பெருமானார் சொன்னார்கள், சில பேர்கள் சலம் சீல்களை குடித்துக் கொண்டிருக்கிறார்கள், சீல் சலங்களை குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார் என்று நான் கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உலகத்திலே மது அருந்தியவர்கள் என்றார்கள், நாளைக்கு மறுமையிலே சீல் சலங்களை குடித்து வாழ்வார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். நாளை மறுமை நாளையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளையிலே குரங்குகளாக, பன்றிகளாக இவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்றார்கள். எவன் உலகத்திலே மது குடித்து வாழுகிறானோ அவன் குரங்காக, பன்றியாக எழுப்பப்படுவான். நாளைக்கு அல்லாஹ்வினுடைய கோபம் கடுமையானதாக இருக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்களே. அன்புக்குரியவர்களே, இந்த மது மலக்குகளின் தீமையை கொடுக்கிற பெரும் மலக்கள். உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லட்டுமா? அல்லாஹு அக்பர். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, சஹாபாக்கள்லயே இந்த 2 பேரும் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே மதுவிலிருந்து தன்னை ஒதுங்கி வாழ்ந்தவர்கள். வேற யாரையும் மார்க்கம் சொல்லவில்லை.
உஸ்மான் ரலியல்லாஹு வாழ்நாளில் அவர்கள் வாழ்ந்த நாளில் மது குணம் நிறைந்திருக்கிற அந்த அரபகத்திலே மதுவை பயன்படுத்தாமல் வாழ்ந்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரின் தேர்ந்தெடுப்பில்லையா? அவர்கள் சொல்லுவார்கள், நாயகமே நாயகமே, நான் உங்களை ஈமான் கொள்வதற்கு முன்னாலும் இந்த மதுவின் பக்கம் சென்றதில்லை, ஈமான் கொண்டதற்கு பிறகு நஊதுபில்லாஹ் இந்த மதுவை நான் கண்டதில்லை என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த காலத்தில் எவ்வளவு இஃபத்தாக அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அதே இஃபத் இன்றைக்கு நம் சமூகத்திற்கு தேவைப்படுகிறது. இது அனைவருக்கும் தொல்லையை கொடுப்பது, எனவே வேண்டாம் என்று ஒதுக்கும் பண்பாடு நம் சமூக இளைஞர்களுக்கு அவசியம். அதுவும் ஐடி துறையில் இருக்கிற இளைஞர்கள் இன்றைக்கு, அது மேல்மட்டத்தில் இருக்கிற பெரியவர்கள் இன்றைக்கு இதை உணர்ந்து செயல்பட வேண்டும். 8வது மார்க்கம் சொல்லுகிறது, அவனுக்கு ஹத்தடிச்சே ஆகணும். மார்க்கம் 80 கசையடி. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா மது குடியில அவங்களுக்கு அப்படி ஒரு போதை. முதல் தடவை சாராயம் குடிச்சு 80 கசையடி, 2வது தடவையும் சாராயம் குடிச்சாரு 80 கசையடி. அப்ப உடம்பு எப்படி வச்சிருக்கிறார் மனுஷன். 3வது தடவை குடிச்சு 80 கசையடி, 4வது தடவை குடிச்சு 80 கசையடி. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு வர்றாங்க, நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, நாயகமே இனிமேல் தாங்க முடியாது, இவருக்கு லானத்து செய்து விடுங்கள். 4 முறை குடித்திருக்கிறார், இவருக்கு லானத்து செய்து விடுங்கள், இனிமேல் இந்த ஆள் திருந்த மாட்டான். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மது அருந்தக்கூடியவர்களிடத்திலே நாம் நடக்க வேண்டிய முறைகளையும் பெருமானார் அறிமுகப்படுத்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல போய் உட்கார்ந்தாங்க. நுஅமான் இப்னு பஷீருக்கு முன்னால் உட்கார்ந்து கையை உயர்த்துகிறார்கள். மது குடிக்கிற பாவி அந்த நுஅமான் இப்னு பஷீர் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் சஹாபி இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்த உடனே எல்லா சஹாபாக்களும் கையேந்துகிறாங்க. பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹும்ம அஃபிர் லஹு அல்லாஹும்ம அர்ஹம்ஹு அல்லாஹும்ம யஹ்திஹி. யா அல்லாஹ், இவரை மன்னித்து விடு ரப்பல் ஆலமீனே, இவருக்கு நீ ஹிதாயத்தை கொடு ரப்பல் ஆலமீனே. யா அல்லாஹ், இவர் மீது நீ இரக்கப்படு ரப்பல் ஆலமீனே. என்னை பார்த்து ஈமான் கொண்ட சஹாபியாகி விட்டார் நாயகமே, இவர் சஹாபியாகி விட்டார் நாயகமே, இவர் நரகத்திற்கு சென்று விடக் கூடாது ரப்பல் ஆலமீனே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த துஆவுக்கு கேட்ட உடனே நுஅமான் இப்னு பஷீர் அதற்கு பிறகு மதுவை போன்று அவருக்கு எதிரி உலகத்தில் எதுவும் இல்லை, மாறி போனார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் மது குடிக்கிறதுல மகா கில்லாடி. மதுவை குடிச்சிட்டு ராத்திரி ஃபுல்லா அபூ ஹனீஃபாவை திட்டறதான் வேலை. ஒரு நாள் அவர் மது குடித்து வருகிற பொழுது காவலர்கள் பிடித்துக் கொண்டு சிறையிலே வைக்கிறார்கள். மறுநாள் காலை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலாவை செல்கிறார்கள். சென்று அவர்களுக்கு விடுதலை வாங்கி வருகிற பொழுது காவலர்கள் கேட்கிறார்கள், உங்க வீட்டுக்கு பக்கத்துல இவ்வளவு தொல்லை கொடுக்கறானே, இவனை போய் நீங்க காப்பாத்துறீங்களே என்று கேட்க, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அந்த இடத்திலே அந்த குடிகாரனை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவரை மன்னிப்பானாக, அல்லாஹ் இவருக்கு ஹிதாயத்தை செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுஅமான் இப்னு பஷீருக்கு இப்படித்தான் துஆ செய்தார்கள், இவர் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இறங்கி வந்தேன் என்று சொல்ல அந்த குடிகாரன் அன்றிலிருந்து மாறி போனான். இப்ப குடிகாரன் போய் பேசுறதுக்காக நம்ம தயாரா இருக்கிறோமா? ஐயோ அவன் குடிகாரன், அவன் பக்கத்துல பேசினா நம்மளையும் சேர்த்துக்கு எடுத்துருவான் அப்படின்னு சொல்லி ஒதுங்கியே நிக்கிறோம். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தன் மகன் குதாமா குடித்து விட்டார் என்ற செய்தி கேட்டு தன் மகன் குதாமா குடித்து விட்டான். ஒரு நாட்டின் தலைவர் தன் மகன் குடித்து விட்டார் என்று தன் கையால் சாட்டையில் அடித்தார்களே, 80 கசையடிகள் ஹத்தை கொடுத்தார்கள். இங்க நீங்க கேட்கலாம், இன்னைக்கு தான் ஹத் இல்லையே, கசையடி இல்லையே, இஸ்லாமிய நாடு இல்லையே, சுதந்திர நாடு தானே, தாராளமாக குடிக்கலாமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் யாருக்கு இந்த உலகத்திலே தண்டனை வழங்கப்படவில்லையோ அவர்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்க ரப்பல் ஆலமீன் காத்திருக்கிறான். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக இந்த குடிகாரனுக்கு ஏற்படுகிற 9வது தீமை மார்க்கம் சொல்வது, அவனுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. லா யுர்ஃபா உக்லிக பாபு ஸமா. இவன் என்னதான் துஆ செஞ்சாலும் ஒரு தடவை குடிச்சிட்டானாவே 40 நாள் தொழுகை கபூல் செய்யப்படாது. ஒரு தடவை குடிச்சாவே 40 நாள் தொழுகை கபூல் செய்யப்படாது, அவனுடைய துஆக்கள் மேலே உயராது. ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அந்த மதுவின் தீமையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அய்யுகாஃப் அன்ஹு யுன்ஸுல் ஈமான், அவனை விட்டும் ஈமான் போய்விடும் என்ற பயம் இருக்கிறது என்றார்கள். அபுல் லைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
படித்து காட்டுகிறார்கள். ஈமானை குடிக்கிற பொழுது ஈமான் அவனை விட்டு உயர்ந்து விடுகிறது. அவன் இந்த நிலையில இறந்து விட்டால் அவன் காஃபிராக மூத்தானான். குடிகாரர்கள் மது ஹலால் என்று நினைத்து குடித்தால் அப்பொழுதே அவர் காஃபிர். ஒரு ஹராமை ஒரு மனிதன் ஹலால் என்று நினைத்தால், ஒரு ஹராம மது எனக்கு ஹலால் என்று நினைத்து குடித்தால் அவன் காஃபிர். அல்லாஹு அக்பர். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறான். மதுவெல்லாம் போய் ஹராமாக்கலாமா? இப்படியே சொன்னால் நம்மிடத்திலே உண்டு. ஒரு இளைஞர் வந்து சொல்கிறார், ஹஜ்ரத் எதையெல்லாம் இந்த சமூகத்துக்கு மார்க்கம் ஹராமாக்கணும்னு ஒரு விவஸ்தையே இல்லாம போச்சுன்னார். நவுது பில்லா, என்னப்பா சொல்ற? மதுவெல்லாம் இந்த காலத்துல 80% குடிக்கிறான். 80% குடிக்கிறான். என்னடா மார்க் எடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கிற? 80% குடிக்கிறானா? யார் குடிக்கிறா? குடிகாரனுக்கு பாக்குறவன்னா குடிகாரனா தானே தெரியுமா? குடிகாரனுக்கு பாக்குறவன்னா குடிகாரன். 80% குடிக்கிறான். அதனால இதெல்லாம் ஹலாலாக்கி விட்டணும் சார். அப்ப இவனே ஹலாலாக்கி விட்டான், மார்க்கத்தையே ஹலாலாக்கியாச்சு. நஊது பில்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சஹாபாக்களில் தாபிஈன்களில் இந்த மொடா குடியர்கள் எப்படி திருந்தினார்கள் தெரியுமா? ஜாதான், குடிகாரர்களின் தலைவன் ஜாதான். அவருடைய மியூசிக் இருக்கிறதே அன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் மாதிரி. ஜாதானினுடைய மியூசிக் இல்லை என்றால் கல்யாணங்கள் இல்லை, திருமணங்கள் இல்லை, எதுவும் இல்லை. இந்த ஜாதான் குடித்து விட்டு பாடிக்கொண்டிருக்கிற பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அந்த வழியா போனாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அந்த வழியா போறாங்க. போகும்போது நஊது பில்லாஹ், இந்த குரலிலே குர்ஆன் ஓதினால் எவ்வளவு நன்றாக இருக்கும், இப்படி குடித்துவிட்டு பாடுகிறாரே என்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு புறப்பட்டார்கள். ஜாதான் கீழே இறங்கி ஓடி வருகிறார். ஓடி வந்து ஜாதான் சொல்லுவார், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களே, நான் தௌபா செய்தால் ரப்புல் ஆலமீன் என்னை ஏற்பானா? காரணம், காலம் முழுக்க நான் குடிகாரனாகவே வாழ்ந்தவன், ஒரு நேரம் பள்ளிவாசலுக்கு வந்ததில்லை, ரப்புல் ஆலமீன் என்னை கபூல் செய்வானா என்று கேட்கிற பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், உன்னை விட மோசமானவர்களை எல்லாம் ரப்பு ஏற்றுக்கொண்டான். நீ தௌபா செய்துவிட்டு நீ அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். அன்றே அவர்கள் மாறினார்கள். இன்றைக்கு வழிமார்களின் வரிசையில் ஜாதானுக்கு தனி இடம் இருக்கிறது. பிஸ்ருல் ஹாஃபி. யார் அந்த பிஸ்ருல் ஹாஃபி? அவர் நடந்து சென்றார். செருப்பு போடாதவர் அர்த்தம். ஹாஃபினா பிஸ்ர் அவர் பேரு, செருப்பு போடாதவர் அர்த்தம். அவரு செருப்பு போடாம நடந்ததனால அன்புக்குரியவர்களே, அவருடைய முதல் நிலை வேறு, கடைசி நிலை வேறு. என்ன தெரியுமா செய்தார் அந்த பிஸ்ருல் ஹாஃபி? எப்பொழுதுமே சாராயத்தில் இருக்கிற பிஸ்ருல் ஹாஃபி ஒரு நாள் சாராயத்தை குடிச்சிட்டு சாக்கடையில விழுந்து கிடக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ஒரு துண்டு சீட்டு சாக்கடையில் கிடக்கிறது. சாராயத்தை குடிச்சிட்டு சாக்கடையில் இருந்த அந்த பிஸ்ருல் ஹாஃபி அந்த துண்டு சீட்டை பார்த்து மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எடுத்து வந்து வீட்டிலே வைத்து அதை கழுவி மதித்தார். அன்று இரவு இவர் வலியுள்ளவராக மாறி போனார். பிஸ்ருல் ஹாஃபி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌபாவுக்கான வாய்ப்பை கொடுத்தார். அதற்கு பிறகு என்ன நிலையானது தெரியுமா? அவர் செருப்பு போடாததுனால அந்த ஊருக்குள்ள போற ஆடு மாடெல்லாம் அங்கு சாணி போடாது. பிஸ்ருல் ஹாஃபி போற தெரு நம்ம அசுங்கப்படுத்த கூடாது என்று இருந்தது என்று சொன்னால் எவ்வளவு தௌபா, எவ்வளவு உயர்ந்த தௌபாவை அவர்கள் செய்திருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால இந்த மது நம்முடைய சமூகத்திற்கு, உலகத்திற்கே தீங்களிக்கக்கூடிய இந்த மது இன்றைக்கு உலகம் உச்சத்தை அடைந்திருக்கிற, நாகரிகத்தை உச்சத்தை அடைந்திருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற அறிஞர்கள், அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற மேதாவிகள் இந்த மதுவை ஹலாலாக்கி இருக்கிறார்கள். அதனால் இந்த உலகம் சரிந்துதான் போகுமே தவிர கண்மணி நாயகமும் குர்ஆனும் இந்த மதுவை ஹராமாக்கி இருக்கிறார்கள். உடல் நலத்தை கெடுக்கிற இந்த மது வேண்டாம். யார் குடிக்கிறார்களோ அவர்களை திருத்துகிற பொறுப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறான். மதுவிலிருந்து நாமும் ஒளிந்து நம் சமுதாயத்தை பாதுகாக்கிற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.